ராகவ், என்ன செய்யற? கிரியன் ஒரு கவலையாலவா? நான் அவசரமா கதைக்கணும் இருக்க வழியாலவா? ஆமாம்மா, என்ன என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. என்ன அவசரமா கதைக்கணும்? எனக்கு ஆஃபீஸுக்கு வேற போகணும். நிறைய வெளியால வேலை வேற இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நானும் வெளியால அவசரமா போகணும். என்ன ராகவ், உனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது? அவசரம் இல்லாமல் இல்லை. டைம் ஆஃபீஸா? இல்லை தானே, எங்கட ஆஃபீஸ் தானே. போனா உண்டு போகாட்டி உண்டு. ஓகே, நான் அப்பாவுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு அவசரமாக நீ மருமகளை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வா. பொண்ணு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு இன்னும் கோயிலுக்கும் போகல. அனுவையும் கூட்டிக் கொண்டு போ. ஆகாசம் வந்தால் ஆகாசையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு வாங்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அக்காட்ட ஒருக்கா போகணும், போயிட்டு வரேன். அனுவுக்கு எல்லாம் கொடுத்த நான் எல்லாம் ஓகே ஆகிட்டு தாண்டா. அவளுக்கு செய்து போட்டு கல்யாணத்தை உனக்கு செய்யணும். நான் போய் கதைச்சிட்டு வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க கோயிலுக்கு. கவனமாக போயிட்டு வாங்க. என்ன? ஆமா, நான் இன்றைக்கு ஆஃபீஸுக்கு கட்டாயம் போயே ஆகணும். எந்த இம்பார்ட்டண்டான மீட்டிங் ஒன்று இருக்குது. ஒரு கான்ட்ராக்டுக்கு சைன் வைக்கணும் நான். நீங்கள் திடீர்னு சொன்னால் நான் என்ன கூட்டிக் கொண்டு போகிறது? செவ்வாய்க்கிழமை கூட்டிக் கொண்டு போகட்டேன் நான். இல்லை ராக, உண்டே கோயிலை கூட்டிக் கொண்டு போயிட்டு வா. இன்றைக்கு நல்ல நாளும். அதை விட இன்னும் ஒரு நாள் கூட கூட்டிக் கொண்டு போகல மருமகளை. அவங்கள்ட சம்மந்தி வீட்டுக்காரவங்களும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் போயிட்டு வாங்க. மீட்டிங்கை செவ்வாய்க்கிழமை மாற்றி போடு, பிரச்சனை இல்லை. சரி அம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் என்ன கேட்காம இருக்கிறது? சரி, நான் கூட்டிக் கொண்டு போயிட்டு வரேன் எல்லாரையும். நீங்கள் உங்களோட அலுவலை பாருங்க ஓவன். ஓகே தேங்க்ஸ் ராகவ். கவனமாக போயிட்டு வாங்க எல்லாரும். சரி சரியா. டே, ஏண்டா இப்படி இருக்கிறான்? அனுவும் ஏண்டா இவன் இப்படி ஏமாத்துறதுக்கு நினைக்கிறான்? அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை தான், ஏன் இப்படி செய்கிறான்? டே, அவனுக்கு நீங்களாவது புத்திமதி சொல்லுங்களேண்டா. ஒன்றுமே சொல்லுறீங்கள் இல்ல. பாவண்டா, அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே. நாங்களும் சகோதரங்களோட பிறந்த நாங்கள் தானே. ஏன் அவன் இப்படி நினைக்கிறான்? அவள் அந்த பிள்ளை உண்மையாவே நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்த பிள்ளை. சின்சியரா அவனை லவ் பண்ணும் போதே ஏன் இவன் இப்படி ஏமாத்த நினைக்கிறான்? என்ன ஊத்த பழக்கண்டா இவனுக்கு? பிரவீனுக்கு ஒரு மண்டையில ஒரு ஒன்றுமே இல்லை. அவங்களோட அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை வளர்த்தாங்க. சரி, அந்த ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கான ஒரு இதே இல்லை. அவன் அம்மாண்ட பேரையே நாரடிக்கணும்னு நினைக்கிறான்டா இவன். ஓ மோமடா, நீ சொல்றது சரிதான். நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். நாங்கள் படிக்கும்போது இருந்து இப்படி அவன் ஒரு நல்ல ஒரு கிளாஸ்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்தான். நானும் அப்படித்தான் அவனோட நினைச்சு பழகினேன். இப்போதான் தெரியுது அவன் உள்கூட்டெல்லாம். என்ன இது பழக்கம்? ஆனால் சொன்னாலும் அவனுக்கு விளங்கல் இல்லையே. நீங்கள் நான் ராமன் ஒரிஜினோடு கேட்குறான்டா அவன் எங்களை. அப்போ என்னடா செய்யறது? அவனை திருத்த முடியாதுடா. ஓமா, நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது எனக்கும் விளங்குதுடா. உண்மையாகவே அவளை பிரவீன்கிட்ட இருந்து காப்பாற்றணும்டா. இவன் அவளை நல்லா மிஸ்யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். அதான் அது நடக்காதுடா. நான் நடக்காமல் விட மாட்டேன். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது அவளை காப்பாற்றணும். அதுக்கு பிறகு இவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும். இவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்டா. ஓ மோமடா, நீ சொல்கிறதும் சரிதான். நாங்கள் எல்லாம் இப்படி ஒரு பிள்ளை கிடைக்காதாண்டு ஏங்கி கொண்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படியான ஒரு பிள்ளை கிடைக்காது. கடவுள் இந்த விளையாட்டை பார்த்தியா? இவன் தில்லாலங்கடிக்கு போய் இப்படி ஒரு குணமான பிள்ளை ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனால் அது எப்பவும் கடவுள் அவளை கைவிட மாட்டார். நானும் விட மாட்டேன். 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றணும். என்ன செய்கிறதுன்னு தான் தெரியல. பாப்போம், யோசிப்போம் என்ன செய்கிறதுண்டு. என்னடா டே, அவளுக்கு இப்போ எல்லாத்தையும் தெரியப்படுத்தணுமாண்டா. ஒன்று ராகவும் மூலம் தெரியப்படுத்தணும். இல்லையாண்டா அவள் கோயிலுக்கு வரவள் இல்லை. அங்கே கோயிலில் போய் நின்றமெண்டா சந்திச்சு கதைக்கலாம். இல்லை உண்மையும் சொல்லலாம் அவளுக்கு. முதல் அவளை எப்படி விளங்கி கொள்றாள்னு தெரியலையேடா. நீ சொல்றதும் போயின்னு தானே. அவள் எப்படி விளங்கி கொள்றாள்னு தெரியல. அதை விட அவள் சின்சியராக அவனை லவ் பண்ணும்போது நாங்கள் சொல்றதை நம்புற அளவு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகம் மூலம் போகக்கூடாதுடா. இப்போ இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடுமில்ல. இந்த அவளுக்கு இல்லை பிரச்சனை ஆயிரும். இப்போ நாங்கள் சொல்றதால அவள் தேவையற்ற முடிவதும் எடுத்துடுறாலோ தெரியலையடா. இந்த இது பாரதூரமான பிரச்சனையில வந்துடும். என்னென்று யோசிச்சு செய்வோம். என்ன இல்லை ராகவ் அவள நல்ல பாசம். அவனுக்கு சொன்னாலும் அவன் விளங்கி கொண்டு அவளோட கதைப்பான். முதல்வருக்கா நாங்கள் அணுவோட கதைப்போம். அணுவோட கதைச்சிட்டு அவள் நோக்கத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் அவள் புரிஞ்சு கொள்ளாட்டி நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை ராகவிட்டு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமேடா. நாளைக்கு கோயிலுக்கு வருவாள். அப்போ நாங்கள் நாளைக்கு போவோமா கோயிலுக்கு? எல்லாரும் ஓகே உங்களுக்கு? டே நாளைக்கு எனக்கு சரி வராதுடா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போ என்னையை பார்க்காம நீங்கள் 2 பேரும் போய் கலைக்கிறீங்களா அவளோட? சரி, ஓகே. என்ன செய்கிறாள் இந்த அபி? இவ்வளோ நேரம் ரிங் ஆகுது, எடுக்காமல் இருக்கிறாள். அப்படி என்ன வேலையில் இருக்கிறாள் இவள்? நானும் இன்றைக்கு ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு அம்மா சொன்னதண்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம்டா. ஃபோன் எடுக்கிறாள் இல்லை. அபி, எவ்வளோ நேரம் கோல் எடுக்கிறது? எத்தனை ரிங் பண்ணுறது? என்ன செய்கிற நீ? அம்மா வெறும் இன்னும் கோயிலுக்கு கூட்டி கொண்டு போகலாம். எனக்கு வேறு ஆஃபீஸில் வேறு மீட்டிங் வேறு இருக்குது. எனக்கு டென்ஷனாக இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியல. அம்மாவுக்கு சொல்கிறேன் விளங்குது இல்லை. செவ்வாய்க்கிழமை கூட்டி கொண்டு போகிறேன்னா விளங்க இல்லை அம்மாவுக்கு. இல்லை இப்போவே கூட்டி கொண்டு போக நிற்கிறா. வலிக்கிட்ட நிற்கிறியா நீ தங்கச்சியும்? அனுவும் ஆகாசம் வரையும் போவோம் கோயிலுக்கு.
ஓ, ஏன் கோவப்படுறீங்க? எங்கேயோ இருக்கிற கோவத்தை எண்ணில கொண்டு வந்து காட்டுறீங்களே. நான் என்ன செய்கிறது? அனு வல்லனவே எடுத்து சொன்னது எனக்கு. அண்ணி கோயிலுக்கு போகணும், ரெடியாகி நில்லுங்கோ. ஆகாசன்னா ராகவண்ணாவெல்லாம் போகிறோம், நீங்கள் ரெடியாகிருங்கன்னு. நான் ஓகேன்னு நான் குளிக்க போயிட்டேன். அதுதான் ஆன்சர் பண்ணல. அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க? குளிக்க போவைக்கையும் ஃபோனை கொண்டுட்டா போகிறது? என்ன லூசு மாதிரி கதைக்கிறீங்க? எனக்கு காலமே டென்ஷன் ஆக்காதீங்க ராகவ். அனு உனக்கு வேற வேற உனக்கு பேச்சு கூடிக்கொண்டு போகுது, உனக்கு நல்லதுக்கு இல்லை. அடக்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டேன் சரியா? நான் இருக்கிற டென்ஷனில் நீ ஓவரா கதைக்கிற. கோயிலுக்கு வாங்கோ, இருக்குது வாங்கோ, அங்கே வச்சு கதைக்கிறேன் உங்களுக்கு. ஏன் ராகவ் இப்போ கோவப்படுறீங்க? நான் என்ன பிள்ளையா சொல்லிட்டேன்? குளிக்க போவைக்கே என்னோட ஃபோனை கொண்டு போகிறது எனக்கான வல்லனவே எடுத்து சொல்லிட்டுது. அதுதான் நான் ஏர்லியாக வெளிக்கிடுவோம் பண்ணிட்டு குளிக்க போனேன். அதுக்கு கோவமாக கத்துறீங்க. நான் என்ன செய்கிறது? சரி சரி, நான் வைக்கிறேன், ரெடியாக நில்லுங்க, வாங்க வாரேன். சரி ஓகே. சாய், நீ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களோ? அத்தை என்ன செய்கிறாங்க? நான் உங்களுக்கு ஃபோன் எடுக்கணுமெண்டு சரியான ஒர்க் பிஸியில் எடுக்கல. நீங்கள் என்றாலும் எடுத்துருக்கலாமே. எனக்கு அனுவில் பாசம் இல்லையோ? ராகவன்னால மட்டும்தான் பாசம் போல உங்களுக்கு. சரி சரி, நடத்துங்க. ஏய் அனு, என்ன இப்படி கதைக்கிறீங்க? அம்மா ஓகே இருக்கிறாங்க அனு. அப்படி ஏன்டி இல்லை, எடுக்கணுமெண்டு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எடுக்கல. அத்தைக்கு எடுத்து கதைச்சேன். அத்தை ஓகே கதைச்சாங்க, இன்றைக்கு தான் நான் எடுக்கல. நானும் இப்போ கல்யாணம் கட்டி வேறு வேண்டிட்டு தான் அவளோட இருக்கிறேன். உங்களோட அண்ணாவுக்காக ஒன்றும் இல்லை, எனக்கு அத்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தையோட நான் இருக்கணுமெண்டு ஆசைப்பட்றேன். அதுதான். ராகவண்ணா, என்ன அபியன் இப்படி சொல்கிறாங்க? உண்மையா? உங்களுக்காக இல்லையா, அம்மாவுக்காக தான் கல்யாணம் கட்டி வேற ஆவலாக இருக்கிறாங்களாம்? ஹலோ, என்ன சொல்கிறீங்க? அப்படி எல்லாம் இல்லை. எங்களோட அத்தானை ரொம்ப பிடிச்சிருக்கேங்கடி அக்காவுக்கு. அவள் சும்மா கதை விடுறாளண்டா நீங்களும் நல்லா ஏற்றி விடுறீங்களோ? ராகவத்தான். ஒரே வீட்டில் ராகவ் அம்மா ராகவ் இப்படி, அம்மா ராகவ் இப்படி, அம்மா ராகவம்மா இப்படி சொல்கிறான். அம்மா ராகவம்மா நல்ல குணம் அம்மா. இப்படித்தான் ஒரே அக்கா ஒரே வீட்டில் ராகவன்னு பாடிக்கொண்டே இருக்கிறாள். இங்கே வந்து அவ்வளோ பெரிய சீன் போடுறாள் பார்த்தீங்களோ? ஏ கீர்த்தி, அடி நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா எனக்கு? என்னடி பழக்கம்? அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இல்லாமல் அரமா அத்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறியா நீ? கொள்ளுவேன் என்னடா, வா வேணும் அது வேணும் இது வேணுமாண்டு நான் அடிச்சு திறத்துறேன். போய் அப்படியே அத்தானோட போயிரு. போய் எல்லாத்தையும் அத்தானிட்டே கேட்டு வேண்டு போ. என்ன இப்படியெல்லாம் நடக்குதா? உண்மையாவா சொல்லுற? உங்களுடைய அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இவ்வளோ கல்யாணம் கட்டி என்ன செய்ய போகிறேனோ தெரியல. பக்கத்தில் சைட்டுக்கு கொண்ட வச்சு தான் இருக்கணுமோ தெரியல. வச்சிருப்பீங்க. ஏன் வச்சிருக்க மாட்டீங்க? ஓடுவீங்க ரோட்டை அடிக்கிற அடியில். ஆளை பெற நாள் சைட்டால் வச்சிருக்க போகிறேன். அதுதான் இப்போ இல்லாத கூட உங்களுக்கு. அனு ஆகாஷ், பார்த்தீங்களே உங்களை அண்ணா என்ன சொல்கிறாருண்டு? போய் இதை அத்தைகிட்ட சொல்கிறீங்களா? இன்றைக்கி சைட்டால் வச்சிருக்க போகிறேன். சைட்டால் வச்சிருக்கிறதுக்கு என்னத்துக்கு என்ன கல்யாணங்கள் சரி வேறு? அச்சோ அண்ணி, ராகவண்ணா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படியான ஒரு ஆளே இல்லை. அவர் சரியான தங்கமான ஒரு ஆள். என்ன ராகவண்ணாவை புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் நிறையவே இன்னும் இருக்குது அண்ணி. கோவப்படாதீங்க. அவர் உங்களை கோவப்படுத்துறதுக்காக சும்மா சீன் போடுற அப்படியான ஒரு ஆளும் இல்லை. சரி அண்ணி, வாங்க சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். வந்து இருந்து கதைப்போம், மாறுதலாக கதைப்போம். வாங்க, சண்டை போடாதீங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி கோயிலுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கோம். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. பொறுங்க ராகவண்ணா, உங்களுக்கு நான் அம்மாவுக்கு சொல்கிறேன் பொறுங்க. இல்லை அனு, நீங்கள் இதை போய் அத்தையிட்ட சொன்னீங்கன்னா அத்தை கஷ்டப்படுவாள். இதுகள் 2 சும்மா அடிபடுதுகள் விளையாட்டுக்கு. அதை நாங்கள் அத்தையிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் இதை விடுங்கோ. அவை 2 பேரும் செல்ல சண்டை பிடிக்கணும். உங்களுக்கு தெரியலை, செல்லமாக சண்டை பிடிக்கணும். அவே அதை விடுங்க அப்படி. என்ன இவ்வளோ அழகா இருக்கிறாளே, போட்டிருக்க ட்ரெஸ் வரை இன்னும் அழகா கூட்டுதே. இப்படி ஒரு அழகான பிள்ளையா? அண்ணிட தங்கச்சியை மிஸ் பண்ணிட்டேன். இல்லையண்டா அவள் எனக்குத்தான். என்ன ரொம்ப அனுபவம் இருக்கும் போல எனக்கு. ஒருவேளை லவ் எதுவும் இருக்குமோ? சரி மெதுவாக கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுவோம். சரி காணும் வாங்க, கதைச்சது சண்டை போட்டது காணும் வாங்க, சாமி கும்பிட போவோம். யார் சண்டை பிடிச்சது? நீங்கள் தானே சண்டையை தொடங்கினீங்களா? அப்புறம் என்ன? சரி வா, வாய முடிக்கொண்டு பாருங்க அனு. ஆகா சென்ன உங்களோட அண்ணாவை என்ன கேளுங்க. சரி வாங்க சண்டை பிடிச்சது காணும் வாங்க போவோம்.